ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பிதாவே, நீங்கள் நல்ல தெய்வம். இயேசுவே, நீங்கள் நல்ல தெய்வம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்கள் தகப்பனை துதிக்கிறோம், எங்கள் தெய்வத்தை துதிக்கிறோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். அற்புதமானவரே, உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். உம்முடைய கிருபைகள் மகா பெரியது ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசு ராஜாவே, அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆவியான தெய்வமே, அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபை 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 கிருபை. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசு ராஜாவே, அல்லேலூயா. கிருபையின் ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. தூயாவியானவரே, அற்புதமானவரே, ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஸ்தோத்திரம் பிதாவே. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு கூட உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ராஜா இயேசு எத்தனை நல்லவர், எங்கள் தகப்பன் எத்தனை பெரிய தெய்வம். அல்லேலூயா. ஓ கிருபை 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 கிருபை. உங்களுடைய இரக்கம் எங்களை மூடிக்கொள்வதாக. எங்கள் இயேசுவே, நீர் நல்ல தெய்வம், நீர் நல்ல தெய்வம். நீர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர், நீர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். நன்மையை கொடுக்கிற தெய்வம், நன்மையை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய மகிமை இந்த ஆண்டவரே காலை நேரத்தை எங்களோடு கூட இருப்பதாக. தெய்வம் எங்கள் வாழ்க்கையில் பலத்த காரியத்தை இந்த நாளிலே செய்யும். உம்மை பாட துதிக்க உங்கள் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதை பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.
தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை அம்மே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். அவரை போற்றி துதித்து பாடி ஆமென். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து மச்செடி தன்னில் தோண்டிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோண்டிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோல். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் ஏன் பாதையின் ஒளியாய். காரில் போன்ற
கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் ஏன் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இதுவரை நம்மை நடத்தின தெய்வம், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோ. காரில் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் ஏன் பாதையின் ஒளியாய். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் ஏன் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற பரிபோ. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நல்ல தெய்வம், அவர் நம்ம வாழ்க்கையில் கிருபையாயிருந்த தெய்வம், நம்முடைய வாழ்க்கையில் இரக்கமாயிருக்கிற தெய்வம். அவர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஓ, நம்மை ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. உந்தனின் பாதம் பணிந்தார் முட்கள் கூட பூவாக. உந்தனின் பாதம் பணிந்தார் முட்கள் கூட பூவாக. சிங்கத்தின் கேவி கூட இன்ப வீடாய் மாறிடு. சிங்கத்தின் கேவி கூட இன்ப வீடாய் மாறிடு. கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேணுமே. கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேண்டுமே. உந்தனின் பாதம் பணிந்தால் முட்கள் கூட பூவாக. உந்தனின் பாதம் பணிந்தால் முட்கள் கூட பூவாக. சிங்கத்தின் கேபி கூட இன்ப வீடாய் மாறிடு. சிங்கத்தின் கேபி கூட இன்ப வீடாய். அம்மே கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேணுமே. கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேணுமே. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நிச்சயமாய் நம்மை அனுதினமும் வழி நடத்துவார். அவருடைய நாமத்தினால அவர் நம்மை காத்து கொள்வார். அல்லேலூயா. ஆருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே. தாங்கி நடத்தியதே
இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அப்படியே முழங்கால் படிக்கட்டு. தெய்வமே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை இதுவரை நடத்தி வந்தீரே, இதுவரை எங்களை உங்கள் நாமத்தினாலே காத்து கொண்டீங்களே, பிதாவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி உங்கள் ஆளுகை எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் இயேசுவே. உங்கள் ஆளுகை எங்கள் குடும்பத்துக்குள்ளே வெளிப்படுவதாக, எங்கள் வாழ்க்கைக்குள்ள உங்கள் ஆளுகை வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரங்க தாவே. எத்தனை நல்லவ ஆளுகை செய்யும் ஆவியானவரே. சொல்லுங்க. பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. சுராஜாவே ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆவியானவரே. சொல்லுங்க. என் ஆற்றலானவரே. ஆவியானவரே. என் ஆற்றலானவரே. சொல்லுங்க. நினைவெல்லாம் உமதாகனோ, பேச்செல்லாம் உமதாகனோ. நினைவெல்லாம் உமதாகனோ, பேச்செல்லாம் உமதாகனோ. நாள் முழுது வழி நடத்து, நாள் முழுது வழி நடத்து. விருப்பம் செயல்படுத்து, விருப்பம் செயல்படுத்து. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன் பரிசுத்த ஆமாப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆவியானவரே. என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே. என் ஆற்றல் ஆனவரே. சொல்லுங்கப்பா. எங்கள் கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும். அதிசயம் செய்கிற தெய்வமே, எங்களுக்கு நன்மையை வாழ கொடுக்கிற தெய்வமே. அல்லேலூயா. இயேசு ராஜாவே, உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசு
ராஜனே பரிசுத்த ஆவியே கர்த்தர்கள் துணையாளரே. நம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு துணையாய் இருக்கிற தெய்வம். இப்போ நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் அத்தனை பெரிய தெய்வம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் தகப்பனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கிருபை 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 இறக்க வெளிப்படட்டும், இறக்க வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். எங்கள் மேலே உங்கள் மகிமை வெளிப்படுவதாக, எங்கள் மேலே உங்கள் மகிமை வெளிப்படுவதாக. ஸ்தோத்திருங்க தாவே, ஸ்தோத்திருங்க தாவே, ஸ்தோத்திருங்க தாவே, ஸ்தோத்திருங்க தாவே. நன்றி 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 நன்றி. ஓ, இந்த நாள் அற்புதமாய் நடத்தப்படட்டும். இந்த நாள் நாங்கள் நன்மையாய் வழி நடத்தப்படட்டும். இந்த நாள் நாங்கள் மகிமையாய் வழி நடத்தப்படட்டும். கர்த்தரே எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்கள் கிருபை எங்கள் மேலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 30வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் உங்கள் கரங்களிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள சேர்ந்து வாசிக்க அன்பாக கேட்கிறேன். வாசிப்போமா? கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தேன். முகத்தை நீர் மறைத்து கொண்டு போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 11வது வசனத்திலே தாவீது சொல்கிறாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். கேதுரு மரத்தினாலே ஒரு அழகான மாளிகையை கட்டி அதில் இருந்து கொண்டு அவர் ஸ்தோத்திர பாட்டாக அவர் பாடின ஒரு பாடல் இது. என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். இந்த காலை நேரத்தில் உங்கள் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் நிச்சயமாய் மாற பண்ண வல்லமை உடையவர். உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. நீங்கள் எதை குறித்தெல்லாம் தன்னை அறியாமலேயே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ இப்படி நடந்து விட்டதே, ஐயோ எனக்கு இப்படி சம்பவிக்கிறதே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலகீனம் இருக்கிறதே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எதை குறித்தெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நீங்கள் போற்றுகிற தெய்வம் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். தாவீது சொல்கிறாரு, முதல்ல அவர் சொல்லும்போது
அவர் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதபடி காத்தார், என்னை கைதூக்கி எடுத்தார். அதனால் அவரை நான் போற்றி துதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, தாவீது சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை, என்ன நெருக்கத்தில் இருந்தேன், என் சத்துரு என்னை மேற்கொள்ள விடலை, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என்னை குணமாக்கினீர், என்னை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி குழியில் இறங்காதபடி என்னை நீர் உயிரோடு காத்தீர் என்று சொல்லி அவர் செய்த நன்மைகளை நினைச்சு தாவீது துதிக்கிறார். அடுத்தது மற்றவர்களை துதிக்க அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்தது கலக்கத்தின் நடுவே நெருக்கத்தின் நடுவே ஜெபிக்கிறார். கடைசியில் அவர் சொல்கிறாரு, என் புலம்பல ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், அதனால் நான் என்ன செய்வேன், உம்மை என்றென்றைக்கு நான் துதிப்பேன். இந்த காலை நேரத்தில் ஒன்றே ஒன்று காரியம், நீங்கள் அவரை துதிக்க பழகி கொள்ளுங்க, அவரை ஆராதிக்க பழகி கொள்ளுங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த பழகி கொள்ளுங்க. உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். தாவீது இந்த சங்கீதத்தில் அதைத்தான் சொல்லுகிறார், துதித்ததுனால என் புலம்பல் ஆனந்த களிப்பாய் ஆண்டவர் மாற பண்ணிட்டார். என்னை அவர் கைதூக்கி எடுத்திருக்கிறார். பாதாளத்தில் நான் செத்து விடாதபடி என்னை கைதூக்கி எடுத்தார். என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடலை. ஓ ஸ்தோத்திரம், அவர் என்னை கைதூக்கி எடுத்ததுனால அவரை துதிப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், அந்த நன்மைகளை நினைச்சு அவரை துதிங்க. அவர் நமக்கு நன்மை செய்வதுடைய பிரதானமான நோக்கமே நீங்களும் நானும் அவரை துதிக்க வேண்டும். அப்போ இந்த காலை நேரத்தில் ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்வோம், நாம் அவரை துதிப்போம். அவர் துதி எப்போது நம் நாவில இருக்கட்டும், நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய புலம்பலை நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். முழங்கால் படியிடுவோமா? கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிப்போம், உங்களை ஆராதிப்போம், உம் நாமத்தை போற்றுவோம் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நாங்கள் என்றென்றைக்கும் துதிப்போம் என்று தாவீதை போல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் இந்த நாளில் மாற பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். என் புலம்பலை இந்த நாளில் நீங்கள் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை இந்த வீடியோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் செய்து அவர்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. அவர்கள் நான் என்னென்னைக்கு உம்மை துதிப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிறார்கள். என் தெய்வம் அற்புதத்தை செய்யும். ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, நீ நன்மையை காண பண்ண வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, விடுதலை வெளிப்படட்டும். புலம்பல்லாய் இருக்கிற வாழ்க்கை ஆனந்த களிப்பாய் மாறட்டும். தெய்வத்துடைய கரம் ஒவ்வொருத்தருமே வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை ஆண்டவரே பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவர் மேலேயும் வந்து வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொன்னீங்களே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளில் பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காய் கர்த்தாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். திருமண நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுப்பீராக. இந்த ஆண்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் மாறட்டும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சங்கீதத்தின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 2வது வசனத்தில் சொன்னீங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளிலே திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் சபையாராய் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, தேசத்தில் COVID-19
கொரோனா வைரஸ் தொற்று மறுபடி பரவி கொண்டிருக்கிறதாக செய்திகள் கேள்விப்படுகிறோம். அவைகள் எல்லாம் அழிந்து போவதாக. ஆங்காங்கே இப்போ ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. தகப்பன் அனுக்கிரகம் செய்யும் ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எல்லா ஆண்டவரே ஜனங்களும் கவனமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. இந்த கோவிட்-19 வைரஸ் இனி இயேசுவின் நாமத்தினாலே 3வது அலை ஒன்றுமில்லாமல் போய்விடட்டும். ஒன்றுமில்லை, இந்த அலையில் ஒரு சேதமும் இல்லை, உயிர் சேதமும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக எங்கள் இயேசு எங்கள் தமிழ்நாட்டு மேலே, எங்கள் இந்திய தேசத்து மேலே மனமிறங்கும். அற்புதமாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபை வெளிப்படட்டும். ஒவ்வொரு வரியும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக. இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. பக்கத்தில் பெல் சிம்பலையும் ஆன் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.